ஹாய் ஹாய் சார். ஹாய். அப்புறம் உங்களை அன்போடு வரவேற்கணும் ஜிவிகே சேனலுக்கு. சொல்லுங்கள், நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம், சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி என்ன நீங்கள் கேட்கலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன கேட்கலான்னு இருக்கேன்னா, செலிப்ரிட்டிக்கு யார் கொண்டு போகணும்னு இன்னைக்கு என்னன்னா மார்ச் 23 தான். இன்றைக்கி வந்து செந்தில் சார் இருக்கார், நடிகர் காமெடி ஆக்டர், அவருக்கு நீங்கள் பண்ணாரு. அப்புறம் பிஆர்ஓ நிகில், அவர் பிஆர்ஓ பெரிய ரஜினி சார், கமல் சார் அவர் தான் பிஆர்ஓ இருந்தார். இப்போ பெரிய படங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, நடிச்சிட்ருக்காரு. நிகில் சாருக்கு நீங்கள் பண்ணாரு. அவங்க 2 பேருக்கும், செந்தில் சார் நிகில் சார் இருவருக்கும் பிறந்தநாள் ஜிவிகே டேக்ஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு அப்டேட் தெரியுமா? இன்றைக்கி காலையில் பாசியத்தில் தான் வந்து பாசியம்னா லோயஸ் காங்கிரஸ் தங்கியிருக்க ஒரு அந்த ஃப்ளாட் அங்கேருந்து போய்ட்டு இருக்கும்போது போலீஸ் பிள்ளைங்க வச்சு அவரை பிடிச்சிருச்சு. என்னென்னு கேட்டால் அவர் வந்து அவர் காரில் வந்து AK-47 துப்பாக்கி வச்சுருந்துருக்காரு. துப்பாக்கி வச்சுன்னா எல்லாம் பயங்கரமாக போலீஸ் என்கொயரி பண்ணி என்ன இந்த துப்பாக்கி வாங்க போகிறீங்க, அதுவும் தேர்தல் டைமில் பயங்கரமாக என்கொயரி பண்ணியிருக்காங்க. பார்த்தா அது என்கொயரியில் வந்து டம்மி துப்பாக்கி அப்படின்னு சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற துப்பாக்கி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சரின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அதாவது அவர் 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அந்த டேரக்டர். அவங்க 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. இப்போ நார்மலாக சின்ன டேரக்டர் கூட அவங்க காரில் அந்த இந்த செட் ப்ராப்ஸ்லாம் கொண்டு போக மாட்டாங்க, ப்ராப்பர்ட்டிலாம் ஷூட்டிங் கொண்டு போக மாட்டாங்க. அது ஷூட்டிங் கொண்டு போகிறதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அண்டு செட் அசிஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. தனியாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. அவங்க தான் கொண்டு போவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இவர் ஏன் கம்மியாக கொண்டு போனான்னு தெரியல. ஒருவேளை அவர் படத்தில் ஆமாம், ஒருவேளை அவர் பண்ணுற படங்களில் நிறைய இதெல்லாம் இருக்கும். அதாவது நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார், நிறைய ட்ரக்ஸ் அது மாதிரிலாம் காட்டுவார், மறைச்சி கொண்டு போகிற மாதிரி காட்டுவார். ஒருவேளை என்னென்னு தெரியல, அது ஒருவேளை தெரியல. ஆனால் அவங்க சரியாக விசாரித்தாங்களா என்னென்னு தெரியல. ஏன்னா அது கம்மி தான். ஆனால் இப்போ கொண்டு போகணுங்கிற அவசியம் என்ன வந்துச்சுன்னு தெரியல. அப்படி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு தனி பணியாளர்கள் இருக்காங்க. அது ஒரு ஏதோ தெரியல. அது நல்லா விசாரிக்கணும். அதை நல்லா விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.